அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ துர்கா டிஎன்பிசி அகாடமி சார்புகள் உங்களை வரவேற்கிறேன். இந்த நம்ம பொதுத் தேர்வு சம்பந்தமாகவும் மற்றும் மாணவ பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உதவிகரமாகவும் இந்த சேனல் செய்கிறோம். இதில் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட காலநிலை பார்க்க போகிறோம். அனைவரும் இதை பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அனுப்புங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட மேலான கமெண்ட்டுகளை தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் இந்தியா காலநிலை அப்படின்னா, இந்தியாவோட காலநிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு இடத்துல பதிவாகக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகிறது தான் வெதர் ரிப்போர்ட். வெதரிங்னா என்னன்னா, இன்னைக்கு காலைல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டக்குன்னு இன்னைக்கு சடனாக காலையில் மேகமூட்டமாக இருக்கு, மழை பெய்யுது அப்படின்னா மேகமூட்டம் இருக்குது, மழை பெய்யுது அப்படின்னா அது வெதரிங் ரிப்போர்ட்டு. அதே இப்போ நம்மளுக்கு மார்ச் டு ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இது என்ன கிளைமேட், ஒரு இடத்துல 24 மணி நேரத்தில் ரெக்கார்ட் ஆகுற அந்த வெதர் எலிமெண்ட்ஸோட வேரியேஷன், அதாவது ரெயின்ஃபாலு, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இதில் ஏற்படுற, அதாவது டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி, இதில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் வெதர். அதே ஒரு 30 or 40 இயர்ஸுக்கு அவர் ரெக்கார்டுக்கு பேர் தான் பர்மனண்டாக இருக்கிறது காலநிலைன்னு பேர். இந்த காலநிலையை என்னென்ன பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பாதிக்கிற காரணங்கள்னா, அதாவது இம்பேக்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கிளைமேட். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அச்சங்கள்னா லேட்டிடியூட். ஒரு இடத்துல லேட்டிடியூட் இருக்குன்னா, அந்த லேட்டிடியூட் ஆல்ரெடி we are discussed with the latitude 0 degree to 9 degree. ஓகேவா, 90 டிகிரி. இது லேட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷர் பெல்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கே லோ ப்ரெஷர் சொல்லுவாங்க, அடுத்தது ஹை ப்ரெஷர், அடுத்தது லோ ப்ரெஷர், அடுத்தது இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா, லோ ப்ரெஷர், அடுத்தது ஹை ப்ரெஷர், மறுபடியும் லோ ப்ரெஷர், இங்கே ஹை ப்ரெஷர். ஓகேவா, இது எதனால டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிடுவோம். இதில் இங்கே ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஹெவியாக சன்ரைசஸ் வர்றதுனால டெம்பரேச்சர் அதிகமாகி அங்கே உள்ள ஹீட்டெல்லாம் மேலே போய் எவரிடே அந்த ஒரு வெட்டடை ஏறும், அதை தான் லோ ப்ரெஷரு. அங்கேருந்து இது டிராபிக்கல் லோ ப்ரெஷரு, டிராபிக்கல் ஹை ப்ரெஷர். இங்கேருந்து காற்று இதை நடப்பதுக்கு வரும். ஈஸ்டடிஸ் வியாபார காற்றுகள்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அந்த ஆல்டிடியூட்டு, லேட்டிடியூட்டு மேலே போக போக ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேருந்து தூண்ட்ரா வரைக்கும் நம்ம போகிறப்ப நமக்கு காலநிலையில் வேறுபாடு வரும். அப்போ என்னன்னா, இங்கே டெம்பரேச்சர் அதிகமாகவும் இங்கே டெம்பரேச்சர் கம்மியாகவும் இருக்கும். இது அச்சங்கள், லேட்டிடியூட்னால ஏற்படுற பாதிப்புகள்னு சொல்கிறோம். அடுத்தது ஹைட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்னன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே நம்ம சாதாரணமாக டெல்டா ரீஜன்ஸில் நம்ம கீழே இருப்போம், நம்ம ஹெவி டெம்பரேச்சரை ரிசீவ் பண்ணுவோம். அது போல் நீங்கள் ஒரு ஊட்டி கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை விட இன்னும் இப்போ ஊட்டியெல்லாம் 1500 தான் இருக்கும், 1500 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் ஹிமாலயன் ரீஜன்ஸில் போய் டார்ஜிலிங், சிம்லா இங்கே போனீங்கன்னா 4500 மீட்டருக்கு மேலே போயிட்டுனா ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு 1000 டிகிரி செல்சியஸ் 1000 மீட்டருக்கும் 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதுக்கு பேர் நார்மல் லாப்ஸ்டேட்டுன்னு பேர். ஓகேவா, இது எது வரைக்கும் இருக்குன்னா, ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், நம்ம ஆல்ரெடி வளிமண்டலத்தில் படிக்கிறப்ப பார்த்துருக்கோம். என்ன இது நம்ம இடத்த சுற்றி இந்த லேயருக்கு பேர் தான் என்னது, அட்மாஸ்பியருக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோபோபாஸு,
ட்ரோபோஸ்பியர், செட்டோபாஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அந்த அயனோஸ்பியர்ல போய் இது அப்படியே தலைகீழ் மாற்றம் ஆயிடும். அது வரைக்கும் தான் நம்ம செட்டோஸ்பியர் வரைக்கும் தான் நம்ம வந்து மீசோஸ்பியர் வரைக்கும் தான் இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கும். 6 டிகிரி குறைஞ்சிட்டு வரும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 டிகிரி ஏறிட்டே வரும். ஏன்னா இந்த இங்கெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியருக்கு மேலே. ஸோ இது வந்து நார்மல் லாப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது வந்து மைனஸ் லாப்ரேட் மேலே போகிறப்ப இது. ஸோ அப்போ வந்து ஹைட்டை பொறுத்தவும் ஆல்டிடியூட்டை பொறுத்தும் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலிலிருந்து அமைந்த தூரம். ஒரு கடல் இருக்குன்னா கடல்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடற்கரை பீச்சுக்கு போறீங்கன்னா, சென்னையில் இருக்கீங்கன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் அங்கே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா காலையில் சீ பிரீஸ் நம்மளை தேடி வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு லேண்டு சர்ஃபேஸு. இங்கே வந்து வாட்டர் பாடி இருக்கும். இது வந்து லேண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். லேண்ட் சர்ஃபேஸில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து அப்போ லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கேருந்து வந்து என்னன்னா கடல் தண்ணியிலேருந்து இங்கே காற்று இந்த டைரக்ஷன் வரும். ஸோ ஓகேவா? இப்போ டைரக்ஷன் வரப்போ கடலில் போய் காற்று வாங்கினா என்ன இருக்கும், ஒரு நமக்கு ஒரு இதமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாடிஸ் வந்து ஏற்கனவே மெல்லமாக தான் தண்ணியை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து எவாபரேஷன் ஆகி மறுபடியும் இங்கே லோ ப்ரெஷர் நைட்டு ஃபார்ம் ஆகும். இங்கே உள்ள ஹை ப்ரெஷர் இங்கே வந்து போய் ஈவன் பண்ணும். டூரிங் த நைட் டைம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொச்சியிலலாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ்னா, அதே டேட்டில் டெல்லியில் போயிருந்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும். காரணம் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கடல்ல இருந்து அமைந்து தூரம். அதே மாதிரி ரெயின்ஃபாலும் அவங்க ஹியூமிடிட்டி நிறையா இருக்கிறதுனால கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர் இருக்கும். ராஜஸ்தானில் நோபடி த சி ஏரியா. ஸோ வந்து அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி 20 சென்டிமீட்டர் தான் மழைப்பொழிவு இருக்கும். ஓகேவா? பீகானீர்னு ஒரு ஏரியாவில் 20 சென்டிமீட்டர் தான் மிக குறைவான மழைப்பொழிவு இருக்கும். இதுக்கு காரணம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி தான். தென் வந்து பருவக்காற்று. ஒரு பருவக்காற்றுங்கிறது நம்ம என்னன்னா மான்சூன் விண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மான்சூன் விண்ட் என்ன பண்ணும்னா ஒரு இடத்தோட கிளைமேட்டையே மாற்றும். இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இடத்த கிளைமேட்டை சூஸ் பண்ணும். ஒரு இடத்துல இந்த மான்சூன் விண்டு போகுதுன்னா நம்மளுக்கு நேரடியாக ஒவ்வொரு குறிப்பிட்ட பருவத்தில் தோன்றக்கூடிய பருவ கால காற்றுங்கள். நமக்கு எப்படின்னா நம்ம மே மாதம் வரைக்கும் மார்ச் டு மே வந்து நமக்கு ஹெவி டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணுவோம். இதனால வந்து லேண்டு வந்து ரொம்ப லோ ப்ரெஷர் அதிகமாகிடும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடலில் அப்போ நம்மளுக்கு அரேபியன் சீலேருந்தும் இங்கே பே ஆஃப் பெங்காலு, இங்கே அரேபியன் சி, இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு விண்டு உள்ளார வரும். இதுலேருந்து வர்றதா என்ன தென்மேற்கு பருவக்காற்றுன்னு பேர். இது நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயாஸில் மோதி அங்கேருந்து வந்து நமக்கு ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஓகேவா? இது பருவக்காற்று ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்லையும் வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து நம்மளோட பருவக்காற்றுகள் வந்து அந்த ஏரியாவோட கிளைமேட்டை டாமினேட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பங்கோட அதோட பங்கு நிறையா இருக்கும். அடுத்தது நிலத்தோட்டம். ஒரு இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது, ஒரு மழை பெய்யணும்னா அந்த இடத்துல வந்து ஒரு மவுண்டனஸ் ரீஜன் வந்து இந்த காற்றை தடுத்து ஹிமாலயஸ் இங்கே இருக்கும். ஹிமாலயாஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர்ற இந்த மான்சூன் விண்டு போய் மோதி அங்கேருந்து மழை என்ன பருவக்காற்றில் வந்து ஜூன் ஜூலைலலாம் நார்த் இந்தியாவிலலாம் மழை பொழிவு ஆரம்பிச்சிடும். ஜூலை மாதம்லாம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் வருது. இதுக்கு பேர் வந்து மான்சூன் ரெயின்ஃபால்னு சொல்லலாம். இன்னொன்று ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஏன்னா மழை இந்த பருவக்காற்று இது பண்ணி மேகங்களை உருவாக்கி ரெயின்ஃபாலை கொடுக்கும். இது வந்து
ஸோ வந்து அந்த பருவ காற்றுகளும் ஒரு இடத்தோட கிளைமேட்டை மாத்துறதுல ஒரு மெயின் பார்ட்டிசிபேஷன் பண்ணுது. அதே மாதிரி நிலத்தோற்றமும் அந்த இடத்துல வந்து ஒரு மெயின் பார்ட்டிசிபேஷனாக இருக்குது. அதே மாதிரி ஜெட்ஸின்ஸ் எங்கே இருக்கும்னா இந்த வளிமண்டலத்துக்கு மேலே நமக்கு காணப்படக்கூடியதா வளிமண்டலத்தில் ஜெட் ஸ்ட்ரீம்னு இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து போகிறது எவாபரேஷன் ஆகி இங்கே என்னது லோ ப்ரெஷர் டிராபிக்கல் லோ ப்ரெஷர் பெல்ட்லேருந்து இங்கே போவோம். இங்கேருந்து எவாபரேட் ஆகுது. இப்படி இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கும். ஓகேவா? எவாபரேட் ஆகி மேலே போய் இங்கே நிற்கும். அதேமாரி இந்த இடத்துல என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல் லோ ப்ரெஷர் இருக்கும், ஹை ப்ரெஷரு. இங்கே வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து மறுபடியும் இது மேலே போகிறப்ப ரெண்டுமே மோதி கொலாய்டேஜ் ஆகி திருப்பி உள்ளார வரும். இதுக்கு பேர் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு பேர். இது வந்து என்ன பண்ணுன்னா உள்ளார நம்மளோட அந்த வர்ற விண்டு எல்லாமே வட இந்திய சமவெளிக்கு எடுத்துகிட்டு போய் திபெத் தீபபுரியில போய் மோதி அங்கேருந்து நமக்கு ரெயின்ஃபாலை கொடுக்கக்கூடியது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல தான் வந்து அந்த ரெயின்ஃபாலு, அப்புறம் வந்து டெம்பரேச்சர், நம்ம சொன்ன மாதிரி டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி, இது மூணுமே சேர்ந்து தான் வந்து ஒரு இடத்தோட காலநிலையை நிர்ணயிக்குது அப்படின்னு சொல்கிறோம்.